DJI Mini 3 Pro நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டோம். இப்போ ரீசெண்டாக தான் ரிலீஸ் ஆச்சு. Mini 3ன்னு ஒரு வேரியன்ட் இருக்குது, Mini 3 Proன்னு இன்னொரு வேரியன்ட் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது Mini 3 Pro. இதுக்கு வந்து ஆப்ஸ்டிக்கல் அவாய்டன்ஸ் சென்சார் இருக்கும். அப்புறம் கேமரா வந்து இன்னுமே நல்லா கொடுத்துருப்பாங்க. இன்னுமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த Mini 3 Pro வேரியன்ட்ஸ்லாம் வந்து ப்ரைஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு Mini 2 தான் வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா Mini 4க்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு. நேற்று நைட்டு தான் பார்த்தீங்கன்னா Air 3யோட ப்ரைஸ் லீக்ஸ், அதுக்கப்புறமா வந்து இமேஜ் லீக்ஸ்லாம் பார்த்துருந்தோம். நைட்டு தூங்கிட்டு காலையில் ஏஞ்சி பார்த்த உடனே வந்து Mini 4ஓட ஃபோட்டோஸ்லாம் வந்திருக்கு. ஸோ Mini 4 மாடலோட 2 இமேஜ் வந்து லீக் ஆயிருக்கு. அதை இப்போ பார்த்துடலாம். ஸோ இதுதாங்க அந்த ஃபோட்டோ. எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த லீக் பண்ணுற ஃபோட்டோஸ்லாம் வந்து ரொம்ப மட்டமான குவாலிட்டியாக இருக்கும். இட்ஸ் ஆல்வேஸ்லி லோ குவாலிட்டி இமேஜ், லோ குவாலிட்டி வீடியோன்ட்டு நம்ம மீம்லாம் பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இதில் கூட பார்த்தீங்கன்னா Mini 4 அந்த 4 மட்டும் லைட்டாக நமக்கு தெரியுது. எதை வச்சு இது புது மாடல் அப்படின்னு சொல்கிறோம்னா, இந்த மேலே இருக்குது பாருங்கள், ஏர் டு வெஸ்ட்டுக்கு இந்த மாதிரி தான் வரும், கண்ணு மாதிரி வரும் ஒரு மாதிரி ஒரு ஆங்கிளில். ஸோ அதை மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பட் இதுவுமே வந்து பார்க்கும்போது ஒரிஜினல் இமேஜ் மாதிரி தெரியல. ஏன்னா இது வரைக்கும் ஒரு ஃபோட்டோ Mini 3 மாதிரி இருக்குது. இதுக்கு பாதிக்கு மேலே வந்து ஏதோ பிளெண்ட் பண்ணி எடிட் பண்ண மாதிரி இருக்குது ஒரு ஃபீலு. ஸோ மோட்டர்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. கேமராவுமே பார்த்தீங்கன்னா அதே வெர்டிக்கலில் எடுக்கிற மாதிரி கேமரா கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் வெளியே வந்திருக்கு சொல்லப்போனால். இது வந்து உள்ளே கொஞ்சம் அடங்கியிருக்கு. இந்த முன்னாடி இருக்க இந்த சென்சார் பார்ட்டு, இந்த டாப் கேனப்பி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளே அடங்கியிருக்கு. ஸோ அடுத்த ஃபோட்டோ பார்க்கலாம். அடுத்த ஃபோட்டோ வந்து பறக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இமேஜ் கூட பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்புற மாதிரி தான் இருக்குது Mini 4 அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நமக்கு தெரியல. வெறும் இந்த வெர்டிக்கல் கேமரா மட்டும் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியறதுனால இது Mini 4 இருக்கலாம், இல்லை புதுசாக வரப்போகிற ஒரு ட்ரோனாக இருக்கலாம் அப்படின்னு மட்டும் நமக்கு தெரியுது. Mini 4, there were a lot of leaks yesterday from new photos of the DJI Air 3 to the Mini 4. That's good. It's going to be a lot of work for us அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ஃபோட்டோ. இந்த இதில் இருந்தால் நான் எடுத்தேன் ட்விட்டர்லேருந்து. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஜாஸ்பர் எலன்ஸ், DJI Flight Club இவங்களுமே பார்த்தீங்கன்னா நிறைய லீக்ஸ்லாம் கொடுப்பாங்க ட்விட்டரில். இந்த Mini 4 வரதில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா Mini 3 Proவோட ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகும். ஏற்கனவே Mavic Mini, Mini 2, Mini SE இந்த மாடல்ஸ்லாம் வந்து DJI வெப்சைட்டில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எதுவுமே வந்து லிஸ்ட் பண்ணுறதில்ல ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு கூட. இந்த Mini 4லாம் வந்ததுன்னா Mini 3 Proவோடது வந்து ப்ரைஸ் கொஞ்சம் ட்ராப் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ எப்படி Air 3 ரிலீஸ் ஆகிறதுனால Air 2Sஓட ப்ரைஸ் செம்மையாக ட்ராப் ஆயிருந்ததோ அதே மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ட்ரோன் பற்றின நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம சேனலில் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ட்ரோனில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.